எதிர்பார்த்த சில விஷயங்கள் அரசியல்ல பெரும் புயலை வீசக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய பெயர் மீண்டும் அடிபட்டிருக்கு. 2020 2023 வரை ஜாஃபர் சாதிக்கினுடைய நண்பனும் உறவினருமாக இருந்த அமீர் அவர்கள், உறவினர்னு அவரே சொல்லியிருக்காரு, நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அமீர் அவர்கள் வாங்கின சொத்துக்கள் எல்லாமே இனி எவ்வளோ சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிற எல்லா விசாரணையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 11 மணி நேரம் அவரை விசாரணை செஞ்சாங்க. இப்போ நோய்பெல்லாம் இருக்கிறதுனால அடுத்ததாக கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம். மறுபடியும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ மத்திய போதைப்பொருளுடைய அந்த தடுப்பு பிரிவு அவங்களுடைய அந்த பிடியை இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஜாஃபர் சாதிக் அவர்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வீட்டில் இன்னைக்கு நிறைய இடத்துல சோதனை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சோதனை 2000 கோடி ரூபாய் உள்ளதிலே பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரக் அப்படிங்கிறத தயாரித்த ஜாஃபர் சாதிக் உலக அளவில் ஏற்றுமதி செய்திருக்கிறான் அப்படிலாம் சொல்லும்போது இவர் கூட இருக்கிற எல்லாரையுமே விசாரணை செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் திடீர்னு வந்துட்டு சீமான் அவர்கள் இதில் ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணார். பார்க்கணும், அது என்னன்னா அவங்க சிறுபான்மையினர்கள், அதனால தான் அவங்க மேலே விசாரணை செய்கிறாங்க அப்படிங்கிறது. சீமான் சார், இது சத்தியமாக புரியலை. எப்படின்னு அவங்க மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்காங்க. அவங்க இங்கே மட்டும் கிடையாது. உடனே இவர் கேட்குறாரு, சீமான் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் அதானியை விசாரிக்கல, ஏன் அம்பானியை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி. இது இப்படியே தான் அரசியல் நகர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோன்னா, நீ ஏன் அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கலங்கிறது, அவன்கிட்ட போய் கேட்கணும்னா அவன் சொல்கிறது, நீ ஏன் அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்க. அப்போ யாருமே அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. கடைசியாக நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தப்பிச்சு போயிடுவீங்க. சிறுபான்மையினர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே யாருமே இந்த இடத்துல சிறுபான்மையினர்கள் அப்படிங்கிறதே வரல. இங்கே 2 பேர் இந்த சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஒன்று நீங்கள், இன்னொன்று பிஸ்மி அவர்கள். இந்த 2 பேர் தான் இதில் சிறுபான்மையினர்கள். அதனால் ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் வேட்டையாடப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பெரிய அளவில் பேச போகிறீங்க. இன்னைக்கு எல்லா மீடியாவிலும் நீங்கள் பேசுனது பெரிய அளவில் சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. அது எப்படி நீங்கள் இந்த விக்டிம் கார்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் அவங்க அந்த மதம் போதைக்கு எதிரான மதம். அந்த மதத்துக்கு தான் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த மதம் காரணமாக அவங்க வேட்டையாடப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனையை தான் தூண்டும். எகெயின் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக வெளிவந்திருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த முறை கோயம்புத்தூரில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜெயித்தது வட இந்தியர்கள் ஓட்டு போட்டு தான். ஆட்சிக்கு இல்லாட்டி எனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது வட இந்தியர்கள்லாம் நான் விரட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை உண்மையிலேயே சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இல்லை இந்த செய்தி சீமான் அவர்கள் சொல்லலை, அந்த ஊடகம் தான் தப்பாக பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் யாராவது சொன்னீங்கன்னா அதற்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாம். அதை விட ஒரு பெரிய மித்து ஒன்று இருக்குது. இந்த கனடாவில் சாப்பாடு போடுறாங்க, அது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் அந்த சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா. நானும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் ஃபேக்ட் செக் பண்ணி போடக்கூடிய சில ஊடகங்கள் இதையும் ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி போடுவாங்கன்னே போட மாட்டாங்க. அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க, அதனால் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நாம் போடுவோம். எப்படி, எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நாம் இங்கே போட போகிறோம். திராவிட மாடல் மட்டும்தான் அதற்கு காரணமா, இல்லை வேறு ஏதாவது மாடல் அது கூட இருக்கா? கனடாலாம் இந்த மாதிரியான மதிய உணவு திட்டம் வர்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். அப்போ இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சொந்தமாக எதுவுமே யோசிக்கலை, என்ன தான் கப்ஸா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வேறு யாருமே இல்லை, கோயம்புத்தூரினுடைய ஏடிஎம்கேனுடைய வேட்பாளர். அவர் சொல்லியிருக்கார். எதற்காக அப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. இதை இன்டர்வியூ எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எந்த அரசியல் கட்சியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தேர்தல் வாக்குறுதியில் இதையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு 5 நாட்களுக்கு பிறகு மக்களிடம் ஒரு அறிவிப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேடியம் வரும் அப்படின்னு சொன்ன அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய வேட்பாளரிடம் கேட்கப்படுது. ஆல்ரெடி இதற்கான பதிலை வேட்பாளராக, கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக, பிஜேபி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. ரோடை போடுங்க, அங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை சரிப்படுத்துங்க, இதை செஞ்சாலே பிசிசி என்ன செஞ்சிடும், இங்கே ஒரு ஸ்டேடியத்தை அமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் அதிமுகவினுடைய வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொந்தமாக யோசிக்க தெரியாதவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எந்த கிரிக்கெட் நடந்தாலும் சென்னையில் தான் போய் கோயம்புத்தூர்காரங்களாம் பார்க்கணுமா, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேடியத்தை நம்ம உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ ஐபிஎல்லாம் நடந்துட்டு இருக்கா.
அதில் வேற ரொம்ப பெரிய அளவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது என்னவா இருக்கும், ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ இளைஞர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு தான் திமுக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டேடியம் அறிவிப்பை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறத வெளியில் விட்ட பிறகு எகெயின் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையா இல்லை ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்திக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் இருக்கும், இல்லாட்டி யார் சொல்றது உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்களே கருத்துக்களாக பதிவு பண்ணலாம். உங்கள் கருத்துக்கான வேல்யூ என்ன தெரியுமா? போன பதிவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 மனிதர்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, கருத்துக்கள் போட்டிருக்கீங்க. இதுதான் நம்முடைய கருத்து சுதந்திரம். இதுதான் அந்த 7000, அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து 200 கமெண்ட்ஸையாவது எல்லாரும் வாசிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுடைய கமெண்ட்ஸை நிறைய பேர் வாசிச்சு உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் வழியாக தான் பார்க்க முடியும். நான் பேசுறது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறேன். ஆனால் அதை பேசி அதை உள்வாங்கி என்னை திட்டுறதா இருக்கட்டும், விமர்சனமாக இருக்கட்டும், பாராட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கருத்தை சொல்வதாக இருக்கட்டும், அது எல்லாம் கமெண்ட்ஸில் தான் சொல்ல முடியும். ஸோ கமெண்ட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் அதில் விவாதமாக பங்கு பெறுகிறார்கள். அதில் நிறைய விவாதம் வீண் விவாதமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களே என்ன செஞ்சிடறாங்க, அதை ஒமிட் பண்ணிடுறாங்க, அந்த நபர் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையான விவாதங்கள் கமெண்ட்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கு போன வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்களை திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதாக அந்த செய்தி உண்மையாகும் பட்சத்தில் இதே மாதிரி எல்லாரும் எல்லா இடங்களிலும் சொன்னார்கள் என்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நாம் பெரிய ஒரு கேள்வியாக வைக்கிறோம். இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் அவங்க சொன்னது என்னன்னா, தமிழன் நாளட்டும் வந்தோரை வாழ வைப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ சீமானவர்கள் சொல்லியிருப்பதாக வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்களை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வட இந்தியர்களாக நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு யாரை கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கட்டிட தொழிலிருந்து எல்லா தொழிலையும் அவங்க வந்துட்டாங்க. அதுக்காக வட இந்திய ஆட்களை வெளியில் அனுப்பிட்டோம்னா நம்ம ஊர் ஆட்களை வச்சு அந்த வேலையெல்லாம் இப்போ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இந்த சிக்கலை எப்படி ஒரு அரசாங்கமாக நீங்கள் சீமானவர்கள் ஒரு அரசாங்கமாக வந்து விட்டார் என்றால் எப்படி சரிப்படுத்துவார்? நம்ம ஊர் மக்களை கூப்பிட்டுட்டு எப்பா இந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊருக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யதார்த்தமாக நடக்கிறது. நீங்களாம் வீட்டு வேலை செஞ்சுருந்தீங்கன்னா, இல்லாட்டி வீட்டுக்கு ஏதாவது ஆட்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் இல்லாட்டி நாம் புரிந்திருப்பது இவ்வளோ தான். நம்ம ஊருக்காரங்களை கூப்பிடும்போது 1200 நம்ம கொடுக்கணும். அதே இது வடநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேலை சரியாக நடக்கும், அந்த 1000 ரூபாய்க்கான வேலை. ஆனால் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய 1200 ரூபாய்க்கு வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா, பாதி நேரம் தான் செய்வோம், அதுக்கு மேலே செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது சாதாரண ஒரு வேலை, வீட்டு வேலை அப்படின்னு வச்சுக்கலாமே. இதே மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல ஏரியாக்களாக இருக்கட்டும். இங்கே எல்லாத்தையுமே வட இந்தியர்களை அப்புறப்படுத்தி விட்டு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினோம்னா, இதே மாதிரி பல மாநிலங்களில் தமிழர்களை அப்புறப்படுத்தி நான்லாம் அப்போ இங்கேருந்து நேராக எங்கே வந்துட வேண்டியதான், அங்கே நம்ம தூத்துக்குடிக்கு வந்துட வேண்டியதான். இங்கே டெக்னோ பார்க்கில் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இங்கே தமிழர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்தது என்றால் இதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வட இந்தியர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சீமானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கான விளக்கம் தம்பிகள் சொல்லலாம். என்னப்பா இப்படி சொல்லியிருக்காரு, இல்லை இந்த எய்மில் தான் சொல்லியிருப்பாரு, இல்லை இது இப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வேறொரு சிரிப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளி ஜோசியர் கைது அப்படிங்கிறது தான். நீயா ஜோசியரெல்லாமா கைது பண்ணுறாங்க, கருத்துக்கள் சொன்னால் யாரை வேணாலும் கைது பண்ணுவீங்களாயா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, இதை கைது பண்ணது வனத்துறை, காவல்துறை கிடையாது. கிளி அப்படிங்கிறது பச்சை கிளி நம்ம வளர்க்கக்கூடாத, இல்லாட்டி அது சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவையை கூண்டில் அடைத்து வைத்தால் நிச்சயமாக என்ன செய்யப்படும் அப்படின்னா கைது செய்யப்படுவார்கள். ஆனால் இந்த கிளி ஜோசியர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமகவினுடைய வேட்பாளர் நம்ம தங்கர் பச்சான் அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் வெளியாகுது. அந்த நியூஸை வெளியிட்டது ஒரு கிளி ஜோசியர். கிளி ஜோசியம் பார்த்துருக்காரு, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு இருந்தவங்க இந்த கிளி ஜோசியர் யார், உள்ளக்க கிளி இருக்கே அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான பேப்பர்லாம் இருக்கா, பேப்பர் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 கிளி ஜோசியர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, தங்கர் பச்சான் அவர்கள் ஜெயித்து விடுவார் அப்படின்னு சொல்றதுக்கே கிளி ஜோசியங்களை நீங்க கைது பண்ணியிருக்கீங்களே, அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அவர் ஓட்டு போட்ட எல்லா மக்களையும் கைது பண்ணிடுவீங்களா? இவ்வளோதான் உங்களுடைய தைரியமா? இந்த தைரியத்தை வச்சு தான் நீங்க எங்களை எதிர்த்து நிற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டிருக்கார். அடுத்ததாக வந்திருக்கிறது தான் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் தெரியும்ல, எப்பவுமே ஹிந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து மதம் வளர்ந்து விட்டது அப்படின்னா அதில் சனாதானம் வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே நபர், அந்த நபரை நம்பி நிறைய சிறுபான்மையினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓட்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அவரும் என்னதான் அஸ் யூஷுவல் ஒரு அரசியல்வாதி தான். அதுக்கு அவர் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபித்திருக்கிறார். வளைவாக இருந்தால் அது மசூதி, உயரமாக இருந்தால் அது சர்ச், அசிங்கமான பொம்மைகள் சிற்பங்கள் இருந்தால் அது கோவில்.
அந்த கோவிலுக்குள்ளே இன்னைக்கு சாமி கும்பிட்டு அதில் ஆரத்தியெல்லாம் எடுத்து அதுக்கு தொட்டு கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சு திருமாவளவனர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாடகம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், இரண்டையும் ஒன்று சேர்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடியதான் ரொம்ப 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 முக்கியமான செய்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குழிப்பட்டி மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மலைவாழ் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படவே அவரை தொட்டிலில் கட்டி மக்கள் தூக்கி சென்றுள்ளனர். அதனை வீடியோவாக பதிவிட்ட மலைவாழ் மக்கள் சாலை வசதி செய்து தராததால் எந்த கட்சியினரும் ஓட்டு கேட்டு மலைவாழ் கிராமத்துக்கு வர வேண்டாம் என ஆவேசமாக தெரிவித்துள்ளனர். இத்தனை வருடங்கள் நம்ம ஆட்சி செஞ்சுருக்கோம், அதுவும் திராவிட கட்சிகள் தான், வேற எந்த கட்சியும் ஆட்சி செய்யலை. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இப்படின்னு சொல்லி யாருமே ஆட்சி செய்யாத நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது யாருக்கு வெட்கக்கேடு? எதற்காக இந்த மாதிரியான அரசாங்கம் இந்த மாடல் இந்த விடியல் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அந்த மாதிரி அதிமுக அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரியான மலை கிராமங்களுக்கு இன்னும் ஒரு சாலை வசதி அமைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை மக்களாக கூட பார்க்கலையே அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த ஒரு கோபம் உங்களுக்கு வரலையா? கோபம் வர வேண்டாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். இன்றைக்கி அந்த ஊர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பல ஊர்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். சில ஊர்களுக்கு மட்டும், சில ஏரியாவுக்கு மட்டும் பெரிய அளவில் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துகிறாங்க. நம்ம ஊரெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வெங்கடேசன் அவர்களை பார்த்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இங்கே ஒரு தண்ணீர் டேங்க் அமைச்சு தர வச்சோமே, கேட்டோமே, நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான, அரசியல்வாதிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. மக்கள் கேள்வி கேட்பதற்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறப்போர் இயக்கம் அதற்காகவே என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுடைய வேட்பாளர் அவர் எவ்வளோ குற்றப்பின்னணியில் இருக்கார், அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய வேட்பாளர்கள் சுயேட்சையிலிருந்து எந்த கட்சி வேணுமோ அதெல்லாம் வந்துடும். அவரை சொடக்கி அவருக்கு என்ன குற்ற பின்னணி இருக்குது, அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, அவர் எப்படி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வேட்பாளரை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஓட்டுகள் போடலாம். எகெயின் நான் சொல்கிறேன், இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை என் வேலை. உங்களுடைய வேட்பாளர் யார் நல்லவர்கள், யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான். யாரோ சொல்கிறாங்க நான் ஓட்டு போட போகிறேன், என் அப்பா சொல்லிட்டாங்க, காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் போட்டுட்ருக்கோம், இந்த சின்னத்துக்கு தான் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது அதையும் மறந்துடுங்க. காசு வாங்கிட்டு உங்களுடைய ஓட்டை வித்துறாதீங்க. தயவு செஞ்சு நல்ல வேட்பாளர்கள், நல்ல மனிதர்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை செலுத்துங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.